வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி பணி நியமனத்துக்காக 23/7/2023 நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 116 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் முதல் கட்டமாக 104 பேருக்கும் 27/8/2023 நடைபெற்ற இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 165 பேரில் முதல் கட்டமாக 109 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது. புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவதால் அலுவலகங்களில் கோப்புகள் தேக்கம் இருக்காது. கல்வித்துறையில் உள்ள 367 ஆசிரியர்கள் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதேபோல சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பண்டக காப்பாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 47 நபர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் மூலம் நேரடி நியமனத்திற்காக பண்டக காப்பாளர் நிலை 2 பதவிக்கான எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 47 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று பணி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி ஒரு நபருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா ரூபாய் 1000 வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 பேர் பயனடைவர். இதற்காக மொத்தம் ரூபாய் 12.76 கோடி செலவிடப்படுகிறது. இந்த பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், MLA-க்கள் ரமேஷ், பாஸ்கர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா ரூபாய் 500 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் கூடுதலாக ரூபாய் 250 சேர்த்து வழங்க குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களை சேர்ந்த மொத்தம் 3,38,761 அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதற்காக மொத்தம் ரூபாய் 8.47 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு 3 கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும், 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வும் வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் போலீசார் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி இன்ஸ்பெக்டர், 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை
சப் இன்ஸ்பெக்டர் என 3 நிலைகளாக பதவி உயர்வு மற்றும் தர ஊதியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான கோப்புக்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் கவர்னரின் அனுமதிக்காக ராஜ் நிவாசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து நேற்று உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது. இது போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அவுல்கார தெருவைச் சேர்ந்த சதீஷ் பெரியான் வயது 31, ஓட்டுநர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சதீஷை கைது செய்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றஞ்சாட்டப்பட்ட சதீஷ் பெரியானுக்கு ஆயுள் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். சதீஷ் பெரியான் ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 20 ஆண்டு காலம் தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை அடுத்த அரியூரில் சோலை செல்வராஜ் என்பவர் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தில் வணிக வரி உதவி அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் செல்வராசு ரூபாய் 30 லட்சம் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் வரி ஆலோசகர் ராதிகா அபராதம் இல்லாமல் வரி செலுத்த அதிகாரிகளிடம் ஏற்பாடு செய்வதாக ரூபாய் 2.80 லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார். தவணை முறையில் வணிக வரி உதவி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர ராதிகாவின் வங்கி கணக்கில் ரூபாய் 2 லட்சத்தை செல்வராசு செலுத்தினார். இது தொடர்பாக எழுந்த புகாரில் வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் வாங்கிய வணிவரி அதிகாரிகள் ஆனந்தன், முருகானந்தம், ஆலோசகர் ராதிகா மற்றும் நிறுவன உரிமையாளர் செல்வராசு ஆகியோரை கடந்த வாரம் சிபிஐ கைது செய்தது. அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 மற்றும் குற்ற சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த லஞ்ச விவகாரம் குறித்து சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படத்தின் ஷூட்டிங் புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் அவரை பார்க்க ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். வேட்டையன் திரைப்படத்தில் நடிகர் நடிகைகள் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரம், திருநெல்வேலி, மும்பை ஆகிய இடங்களில் நடந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பழைய துறைமுகத்தில் நடந்து வருகிறது. நேற்று ரஜினி நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரி நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த ரஜினி படப்பிடிப்பில் பங்கேற்றார். ரஜினியை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். படப்பிடிப்பு முடிந்த பின் கேரவன் செல்லும் போது மீண்டும் ஓட்டலுக்கு திரும்பும் போதும் ரசிகர்களை பார்த்து ரஜினி கையசைத்தபடி சென்றார். இன்றும் ரஜினி நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்படுகிறது. ரஜினியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து வருகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் புதுச்சேரியில் படப்பிடிப்பு நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக தலைவரும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. மத சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மக்களிடையே சமய உணர்வை எழுப்ப பாடுபட்ட விவேகானந்தரின் கருத்துக்கள் மற்றும் போதனைகள் இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி தினம் இன்று காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டு இருந்த விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ஐயாசாமி உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி திருநள்ளாறு பேட்டை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தமிழ் மாநில தலைவர் சேலம் ஜங்ஷன் அண்ணாதுரை கலந்து கொண்டு மறைந்த நாகப்பன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, விசிக மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி, டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் சமூக நல சங்க தலைவர் KR பக்கிரிசாமி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகப்பன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இறுதியில் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனே திறக்க வேண்டும், பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தாத ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உடனடியாக பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை முன்பு அரிசி, மிளகாய், பூண்டு, பருப்பு வகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், உணவுப் பொருட்கள் வழங்குவதில் நேரடியாக பல மாநிலங்களில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜகவை சேர்ந்த ஆட்சி உள்ள நிலையில் ஏன் பணத்திற்கு பதிலாக நேரடியாக உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்றும், 40 ரூபாய்க்கு விற்ற அரிசி 60 ரூபாய்க்கு விற்கப்படும் போது வங்கியில் செலுத்தப்படும் அரிசிக்கான பணம் மாதம் ரூபாய் 1200 வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தி அரிசி, கோதுமை, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் MLAவுமான ராஜாராமன், முன்னாள் MLA கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் S வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் M மகாதேவி, முன்னாள் கவுன்சிலர் B கணேசன், RB திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் MP, இந்திய மக்களுக்காக நீதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் ஜனவரி 14ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் நடைபயணம் தொடங்கவிருக்கிறது. புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவு மிக மோசமாக இருக்கிறது. உரிய அனுமதியின்றி அனைத்து இடங்களிலும் பண்ணை வீடுகள் அமைக்கும் நிலை உள்ளது. எனவே சட்ட விரோதமாக நடத்தப்படும் பண்ணை வீடுகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் உரிமையாளர்களை கைது செய்ய வேண்டும். புதுச்சேரி வருமான வரித்துறையில் முறைகேடு தொடர்பாக CBI அதிகாரிகள் சோதனை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் கூறியவர் என 4 பேரை கைது செய்தனர். இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என விளக்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் MLA உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்க தேர் இழுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலை, ஜெயின் கோயில் எதிரே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில்
காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சங்கர், கோவிந்தராஜ், வேல்முருகன், புஷ்பராஜ், பிரபு, சூசைராஜ், ஜெகதீஷ், சீதாராமன், குமரன், பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, பொன்னி, நிஷா, சாந்தி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் NSS நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் தொடங்கியது. இதில் நேற்று ராஜீவ்காந்தி வெட்டனரி காலேஜ், பொட்டானிக்கல் கார்டன், கைவினை கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாணவ மாணவிகள் களப்பணி ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் அருள் வரவேற்புரை ஆற்றினார். விரிவுரையாளர் வில்சன் தலைமையேற்றார். மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தன்ராஜ், விரிவுரையாளர்கள் வீரப்பன், வனிதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் பற்றி சிறப்புரை ஆற்றினார். மேலும் முகாமின் நோக்கம் குறித்து திட்ட அலுவலர் ரமணா விளக்கி கூறினார். நிறைவாக திட்ட அலுவலர் பழனிவேல் நன்றி உரை ஆற்றினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் டிரைவர் கனகராஜின் சகோதரர் தனபால் அளித்த பேட்டியில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேசியது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இதனை அடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனபாலுக்கு கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் தனது சாட்சியத்தை பதிவு செய்ய உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு பதிலாக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் சாட்சிய பதிவு நடைமுறையை மேற்கொள்ள வழக்கறிஞர் கார்த்திகை பாலனை வழக்கறிஞர் ஆணையராக நியமித்தது. அதன்படி ஜனவரி 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் சாட்சிய பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞர் ஆணையர் கார்த்திகை பாலன் ஆஜராகி எடப்பாடி பழனிசாமியிடம் சாட்சிய பதிவு நடைமுறை முடிந்துவிட்டதாகவும் 6 ஆவணங்கள் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 1ஆம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார். செங்கடல் பகுதியில் ஹவுதி நடத்தும் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரிட்டனும் கைகோர்த்து ஏமன் மீது அதிரடி தாக்குதலை தொடுத்துள்ளன. இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் போரை நீடிக்கும் வரை நாங்கள் செங்கடலில் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருப்போம் என ஹவுதி தலைவர் அறிவித்துள்ளனர். மும்பை எமிரேட்ஸ் அணியின் பவுலிங் பயிற்சியாளராக அந்த அணியின் முன்னாள் வீரர் மிட்சல் மெக்லனகன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அந்த அணி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.